திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும். இன்றைய குறள். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 34. வணக்கம். அறத்தைச் செய்ய வேண்டிய முறையை கண்ட நாம் இப்போது அறத்தின் உண்மையான இலக்கணம் என்ன என்பதை வள்ளுவரின் வாய்மொழியில் அறியலாம். திருக்குறளின் 34வது அமுதமொழியை இன்று நாம் பார்க்கலாம். இது உண்மையான அறம் எது என்பதை பற்றி பேசுகிறது. புறத்தோற்றத்தில் செய்யும் செயல்களை விட மனத் தூய்மையே அறத்தின் அடிப்படை என்பதை வலியுறுத்துகிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. கோவில் கட்டுவது, அன்னதானம் செய்வது போன்ற வெளிப்படையான செயல்களால் மட்டுமே அறம் நிறைவடைந்து விடுமா, அல்லது அதற்கு வேறு ஒரு தகுதி தேவையா? இந்த குறள் விடையளிக்கிறது. எனவே வெளிவேஷத்திற்காக இல்லாமல் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதே உண்மையான அறம் என்ற செய்தியை வள்ளுவர் இங்கே அழுத்தமாக கூறி அறத்தின் ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறார். நம் மனதின் தூய்மையை சோதிப்பதே உண்மையான அறம். பிறர் அறியச் செய்யப்படும் ஆடம்பரமான செயல்களை விட நம் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்திருக்கும் மாசற்ற மனமே அறத்தின் உறைவிடம். இன்று முதல் உள்ள தூய்மையுடன் அறம் செய்வோம். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.